இங்கே ஒரு பொண்ணு யூனிஃபார்ம் போடாம ஸ்கூல் ட்ரிப் வந்திருப்பா. பார்த்தா ட்ரிப் முடிச்சு கிளம்பும்போது டீச்சர் அவளை மட்டும் மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளை மிஸ்ஸிங் பர்சன்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஆனா ரொம்ப நாள் ஆகிய அவளை தேடி யாருமே வரல. ஸோ அடுத்த நாள் யூஜின்ற இந்த பொண்ணு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துறாங்க. இதுல அவ அனாதையா இருக்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே அவளை ரொம்பவே புள்ளி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு தடவை கிளாஸ் மட்டுமே அவ தலையில பபுள் கம்ம தடவி விட்டுருவா. அவ எதுவுமே கண்டுக்காம ரியாக்ட் பண்ணாம சிம்பிளா ஹேரை கட் பண்ணிட்டு போயிருவா. இருந்தாலும் இவ அனாதையா இருக்கிறதுனால அவளுக்கு சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஃபேக் ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி சின்ன சின்ன இல்லீகல் பிசினஸ் பண்ணி அவளோட எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணிக்குவா. பட் இந்த இக்கட்டான சூழ்நிலையுமே அவளுக்கு படிக்கிறதுக்கும் நேரம் இருக்கு. அப்போ ஒரு நாள் யாரும் எதிர்பார்க்காத வகையில எக்ஸாம்ல டாப் மார்க் வாங்கி அவ கிளாஸ் டாப்பர் ஆயிடுறா. பார்த்தா அடுத்த நாள் அவளை ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்குங்க. புள்ளிஸ் எல்லாமே அவளை புள்ளி பண்ண ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம முத முறையா ஆர்ஃபனேஜ்ல அவளுக்கு நல்ல ஃபுட்டுமே ப்ரொவைட் பண்றாங்க. சோ அப்ப அவ முடிவு பண்றா நம்ம நல்லா படிக்கணும்ன்ற மாதிரி நல்லாவே படிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா சீக்கிரமாவே அவளுக்கு அவங்க கண்ட்ரிலேயே ஒரு பெரிய ஸ்கூல்ல ஆஃபர் கிடைச்சிருது ஸ்காலர்ஷிப்போட. அந்த ஸ்கூல்லுமே பார்த்தா படிக்கிறவங்க ரொம்பவே பணக்கார பசங்களா தான் இருக்காங்க. பட் அவ மட்டும் சம்பந்தமே இல்லாம பழைய யூனிஃபார்ம் கூட நடந்து போயிட்டு இருக்காங்க. இருக்க பொண்ணுங்கள்ட்ட கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கேட்கறா. ஆனா யாருமே சரியா முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா கிளாஸ் ரூமை கண்டுபிடிச்சுமே போயிடுறா. பட் டீச்சர் நீ 2 நிமிஷம் லேட் ஆகிட்டு அதனால நீ போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருன்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கிளாஸ் ரூமுக்கு இன்னொரு பொண்ணு வரா. அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்ததுமே டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கு எல்லாருக்குமே முகம் மாறிடுது. ஏன்னா அங்க வந்த பொண்ணு பணக்காரி மட்டும் கிடையாது, கண்ட்ரி லெவல் டாப்பரா வந்த ஜீனியஸ் பொண்ணுங்க. ஸோ கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லாருமே நம்ம பக்கத்துல தான் அந்த பொண்ணு உட்காருவான்றக்காண்டி அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யூஜியுமே அவளை கண்டுக்காம அவளோட சூட் கேஸ் கீழே விழுந்துரும். அதை போய் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணுமே ஆச்சரியப்பட்டு நம்ம யூஜி பக்கத்துல போய் யோசிக்காம உட்காந்துடுறா. கிளாஸ்ல இருக்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமாவும் போயிருது, பொறாமையும் படுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதா சீரிஸோட கதை. சீரிஸோட பேர் ஃப்ரெண்ட்லி ரைவலரி. செக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.